ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் நம்ம ஸ்ருதி கிட்ட நம்ம ரோஹிணி இருக்காங்களே ஒரு 4-5 பிட்டை போட்டு விட்டு நம்ம பக்கம் இழுப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஆடியன்ஸ்பா பொதுவாக இருந்துக்கிறேன்ட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஐயோ பயங்கரமாக எஸ்கேப் ஆகிட்டாலேன்னு நினைக்கிறாங்க அவங்க. நீ ஸ்கெட்சை போட்டால் உனக்கு மேலே நான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி வளைவிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பக்கம் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்க, என் பையனை ஏண்டா நிம்மதி இல்லாமல் ஆக்கிறீங்க, ஏண்டா நிம்மதி இல்லாமல் ஆக்கிறீங்கன்ட்டு ஊருப்பட்ட பேச்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு பயங்கர கோவம் வந்து பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்புறா. உன் அம்மா அடிச்சு அனுப்புறா, இதெல்லாம் நீ பார்த்துட்டு உட்காந்துருக்கியா, உன் பொண்டாட்டிடா, நீ தாண்டா தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ கிளிப்பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் இந்த மரமண்டையிலே ஏற போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணடா ரோஹிணிக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு முறுக்கிட்டு இருந்த ஒரு கடைசியில் ஃபோன் பண்ணிட்டாருங்க. அங்கே ஒரு பக்கம் ரோஹிணி வந்துட்டு எப்படா ஃபோன் பண்ணுவதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 3-4 தடவை எடுக்காம விட்டு பார்ப்போம், அப்போ தான் இவன் கொழுப்பாடங்கன்னு நினைக்கிறாங்க போல. சரி இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் மனசு கேட்காம மறுபடியும் ஃபோன் பண்ண, அதுக்கப்புறம் இவங்க எடுக்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழுக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீலிக்கண்ணீர் வெடிக்காதடி, கிளம்பி வீட்டுக்கு வா, பாட்டி வர சொல்லிட்டாங்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம் விஜயாவுக்கு ஃபோன் அடிக்க சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்ல, அண்ணாமலைக்கு ஈகோ எட்டி பார்த்துருச்சு. டேய் சும்மா கடந்தவனே சொரிஞ்சு விட்டு பார்க்குறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவரோட ரியாக்ஷன். கடைசியில் பார்த்தா இவரும் ஃபோன் பண்ண, அதுக்கப்புறம் விஜயாவும் வர, நாளைக்கு ஒரே ரணகலமாக ஆக போகுது. இவ்வளோ பெரிய போர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்க டைமில் நம்ம ஸ்ருதி ரவி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆமா பாட்டி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிதான் பழி வாங்கணும்னு சொல்கிறாங்க. டே இந்த ரணகலத்தில் ஒரு கிளுகிழப்பாடா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கம்முனு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு சண்டைக்கு நம்மளால முடியாதுடா அப்படின்னு சொல்ல, நடுவில் அப்பப்போ கொஞ்சம் முத்து வந்து நான் ஸ்டாக்காக பேசிகிட்டே இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இவங்களோட கண்டென்ட் அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.